கலைமகள் கடைவழி அருளுற குருவடி சரணடைவோம். தி குருவின் சரண மலர் தொழுது அமர நிலை காண்போம். தும் சந்தம் பொங்கும் பண்கள் கொஞ்சம் நெஞ்செங்கும் நம் பொன்பதம் எம் வந்தனம் தினம் தினம். தா ஒரு கணம் குருவடி நினைவதும் தி தடைகள் உடையும் வழிகள் புரியும். தொம் இசையோடு கவிதைகள் லயமுறும். நம் எங்கும் இன்பம் தங்கும். பார் குரு ஒரு பூ அருளதில் தேன் பருகிட வா இசையோடு தாளம் சேரும் நாத பிரம்மம் நம் முன்னம் சகுண பிரம்மம் எனமென்னும். மதியெனும் வதனம் கதிரெனும் நயனம் கதி தரும் சரணம் அனுதினம் சரணம். ததித்துணம் 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 ததித்துணம். இசைத்துணை அழைக்கிறோம் இசை தமிழ். இசைத்துணை அழைக்கிறோம் இசை தமிழ். இசைத்துணை அழைக்கிறோம் இசை தமிழ். நாம் தத்தித்தவழ்ந்ததும் கற்றுத் தெளிந்ததும் மதிக்கும் அன்பு குரு பரன் நெஞ்ச கருணையே. கற்றோம் பெற்றோம் குருவின் அருளால் இச்செல்வம் திக்கெட்டும் எட்டெட்டும் கேட்கட்டும். ஏழிசை சேயனில் தாளமே தாய் அறி. வானலாம் பரவுமொழி என நிறையும் சத்தமும் சிந்தைக்கு எடும் சந்தத்தில் லயம் சிந்தட்டுவா. நித்தம் இசை மலர சித்தம் லயமடைய துத்தம் புது கவிதை. அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு மொழிகளையும் பற்பல கலைகளையும் கலாச்சாரங்களையும் தன்னகத்தே கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட மகத்தான தேசம் நம் பாரதம். இதில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த இனம் தமிழினம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என பெருமை கொள்ளுகின்ற அளவுக்கு ஏராளமான இலக்கிய செல்வங்களையும் கலை களஞ்சியங்களையும் கொண்டு செம்மொழி எனும் உயர்வினை பெற்றது நம் தாய்மொழியாகிய தமிழாகும். உலகின் மிகப்பெரிய கண்டமாக இருந்தது நம் குமரி முனையை தொட்டு பரவியிருந்த லெமூரியா கண்டம்தான் என்பது புவியியல் வரலாற்று அறிஞர்களுக்கு புதிய செய்தி அல்ல. நீர் பெயர்ந்து நிலத்தை விழுங்க மனிதர்களும் புலம்பெயர்ந்து வடக்கே செல்ல குமரி கண்டத்தின் எச்சமாக மிச்சமானதுதான் நம் குமரி மாவட்டம். பக்க விளைவுகளற்ற மகத்தான மருத்துவ முறைகளையும் தற்காப்பு மற்றும் போர்க்கலைகளையும் நம் முன்னோர் நமக்கு வழங்கிச் சென்றிருக்கிறார்கள். சித்தர்களும் பல அறிஞர் பெருமக்களும் ஆராய்ந்தறிந்து நமக்கு வழங்கியிருக்கும் அருட்கொடைகளை பேணி பயனடைவதோடு நம் சந்ததிகளுக்கு வழங்குவது நம் கடமையாகும். வரலாற்று பிரிவுகளின் அடிப்படையில் கற்காலத்துக்கு பின் மனிதன் தாக்கவும் தடுக்கவும் கையாண்ட ஆயுதம் இயற்கை அவனுக்கு கொடையாக வழங்கியிருந்த மரங்களின் கம்புகள்தான். கம்புகளை கையில் எடுத்த நம்மவர்கள் அவற்றைக் கொண்டு எப்படியெல்லாம் தாக்கவும் தடுக்கவும் முடியும் என்பதையெல்லாம் அனுபவ அடிப்படையில் ஆராய்ந்து நீண்டகால உழைப்புக்கு பின் அதை ஓர் அற்புதமான கலை வடிவமாக்கினார்கள். முனை அதட்டும் முள் விலக்கும் கனி உதிர்க்கும் கவுனாய் காக்கும் ஆழமளக்கும் கையில் கம்பிருந்த கால் என்றெல்லாம் கம்பின் பயன்பாடு குறித்து பாடல் புனைந்து
சிலம்பம் என பெயரிட்டு இக்கலையை செவ்வனே வளர்த்தார்கள். ஆரம்பத்தில் ஆளுயர கம்புகள்தான் பெரும்பாலும் சிலம்பத்தில் கையாளப்பட்டு வந்தது. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பற்பல ஆசான்கள் அவரவர்கள் தனித்தன்மையோடும் மரபோடும் சிலம்பக்கலையை சீடர்களுக்கு பயிற்றுவித்தார்கள். தரையில் ஊன்றினால் நெற்றி உயரம் வருகின்ற நீளமான கம்பை நெடுந்தடி என்பர். ஆனால் காலப்போக்கில் பயணத்தின் போது எடுத்துச் செல்லவும் கையாளவும் சற்று சிரமம் இருந்ததால் சிறு கம்பை பயன்படுத்த தொடங்கினார்கள். எண்சான் உடம்பை காக்க 4 சான் கம்பு என்ற முறை வந்தது. இதை குறுந்தடி என்றார்கள். மூர்த்தி சிறிதென்றாலும் கீர்த்தி பெரிது என்பது போல கம்பின் அளவுதான் குறைந்ததே தவிர அது அரிய நுணுக்கங்களும் சூட்சுமங்களும் நிறைந்ததாக இருந்தது. ஏனென்றால் அது சித்த மருத்துவத்தோடு தொடர்புடைய வர்மக்கலையையும் உள்ளடக்கியதாக அமைந்தது. மனிதனின் தலைப்பகுதி, விலாப்பகுதி, இடைப்பகுதி, கால் பகுதி என்று பல பகுதிகளிலும் லேசான தட்டுப்பட்டாலே மயக்கமடைகிற அளவுக்கு வர்மத்தலங்கள் உண்டு. இப்படிப்பட்ட வர்மத்தலங்களை குறிவைத்து தாக்க இந்த 4 சான் கம்புதான் தோதாக இருந்தது. இது சற்று சிரமமான கலை என்பதால் தானோ என்னவோ இதற்கு சிரமக்கலை என்று பெயரிட்டார்கள். அதன் பின்னர் உலோக உபயோகம் அறிந்து வாள் போன்ற போர்க்கருவிகளை பயன்படுத்த தொடங்கிய போது இக்கலையே பெரிதும் பயன்பட்டிருக்கக்கூடும். இவ்வாறு ஆற்று வெள்ளம் போல் பாய்ந்து பரவிய இந்த சிலம்பக்கலை இன்று ஊற்று தண்ணீர் போல மூலை முடுக்குகளில் முடங்கி போய்விட்டது. நவீன ஆயுதங்களின் வரவால் நெஞ்சுக்கு நேர் நின்று போராடும் இந்த புராதன கலை காலாவதியாகிக் கொண்டே வருகிறது. கல்வியின் சிறப்பே தாம் கற்றதை பிறருக்கு கற்பித்தல்தான் என்று உணராத ஆசான்களில் பலரும் இக்கலையை தங்கள் கல்லறைகளுக்குள்ளேயே முடக்கி போட்டார்கள். மட்டுமின்றி இக்கால இளைஞர்களும் விஞ்ஞான யுகத்தின் விபரீதங்களுக்குள் சிக்கி கம்ப்யூட்டர், இன்டர்நெட், செல்போன், டிவி என்று எந்திர மனிதர்களாகிவிட்டனர். இயக்கங்கள் குறைந்து போன உடல் நோய்களின் கூடாரமாகிப் போவதில் வியப்பு ஏதுமில்லை. நமது மாவட்டத்தில் வெகு சிலரிடம் மட்டுமே எஞ்சி இருக்கின்ற இந்த சிரமக்கலையை பாலப்பள்ளம் ஆசான் திரு பாலையா ஆசிரியர் அவர்களிடம் பொறுமையுடன் கற்றுத் தேர்ந்தார் எனக்கும் சீடரான எனது அருமை தம்பி நாணப்பன். அருகி வருகின்ற இக்கலையை பதிவு செய்து ஆர்வலர்களின் பார்வைக்கு தர வேண்டும் என்ற நோக்கோடு இப்படைப்பை உருவாக்கினோம். இதை பார்க்கின்ற பலரில் ஒரு சிலருக்காவது இக்கலை பயில ஆர்வம் உண்டானால் அதையே இப்படைப்பின் வெற்றியாக எண்ணி மகிழ்வோம். இதோ இப்போது உங்கள் பார்வைக்கு சிலம்பத்தில் சிரமக்கலை. महागणपतिं श्रीमहागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं महादेवसुतं
गुरुगुहनुतं गुरुगुहनुतं महादेवसुतं गुरुगुहनुतं मारकोटि प्रकाशं शान्तं मारकोटि प्रकाशं शान्तं महाकाव्यनाटकादिप्रियम् महाकाव्यनाटकादिप्रिय मूषिकवागनमोदकप्रिय महाकाव्यनाटकादिप्रिय मूषिकवागनमोदकप्रिय महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिम् சரிகமகா கணபதிம் பனி சரிகமகா கணபதிம் பாமகாமரி சரிகமகா கணபதிம் பனி சரி ச நிரிபம சரிகமகா கணபதிம் நித்த நிப்ப நிப்ப மாரி சரி சம சப சனி மகா கணபதிம் நிச்சரி சனி சரி சனி சரி சரி சனி சரி பம பம கமரி சரி சரிகம கமரி சரி சரி ச நிப 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 மப நிப 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 சரி 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 சனி சரி 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 ச நிப 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 மப நிப 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 சரி 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 சனி சரி 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 கம மப கம மப மப பனி பனி சரி சனி பம சரி கம கணபதிம் मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमहा गणपतिम् அன்புள்ளங்கொண்ட பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கணி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உலகத்தில் ஆயக்கலை 64 ஒன்றாகிய வீரக்கலையாகிய இந்த சிலம்பக்கலை என்பது குமரி மாவட்டத்தில் பல இடங்களில் தோன்றியிருந்தாலும் நடுவூர்கரையைச் சேர்ந்த மனுவேல் ஆசான் வழியாக வந்த இந்த சிலம்பக்கலை அது ஒரு சிரமமான கலையாகவே பண்டை காலத்திலிருந்து இன்று வரையிலும் நடைபெற்று கொண்டே வருகிறது. இந்த கலையானது மனுவேல் ஆசான் அவர்கள் குமரி மாவட்டத்தில் பல இடங்களிலும் அவர் பரப்பியிருக்கிறார். பல சீடர்களை அவர் சேர்த்திருக்கிறார். அந்த சீடர்களில் ஒருவரான என்னுடைய மாமா ராமசாமி ஆசான் என்பவர் வழியாக சிறு வயது முதல் நான் இந்த சிலம்பத்தை மிகவும் சிரமப்பட்டு கற்றிருக்கிறேன். நான் கற்ற கல்வியை பிறருக்கு பல சீடர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்ற வேளையில் எனக்கு மாமாவுக்கு நண்பரும் அவருடைய குடும்பமுமான நாணப்பன் குடும்பம் எனக்கு கை கொடுத்தது. நாணப்பன் அவருடைய சகோதரர்கள் மணிகண்டன், சசி போன்றவர்கள் முதலாக எனக்கு சீடர்களாக மாறினார்கள். இந்த கலையை வளர்க்க வேண்டும், இதை குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே புதுமையான வழியிலே இதை புதுப்பித்து வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு நாங்கள் இதை நல்ல விதமாக கற்றுக்கொண்டே இருந்தோம். பல சீடர்கள் இருந்தாலும் அவர்களில் மிகவும் முக்கியமானவர் நாணப்பன் என்பவர்கள் தான். அவர்கள் முயற்சியால் நாங்கள் இந்த சிலம்பத்தை, அதாவது சிலம்பத்தின் முறையை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தோம். குமரி மாவட்டத்தில் பல முறைகள் இருக்கின்றன. அந்த முறைகளிலெல்லாம் எங்களுக்கு மிகவும் பிடித்தமானது இந்த நடுவூர்கரை வழியாகத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் வேறு முறைகள் இருக்கலாம், அதன் வழியாக ஆசான்மார்கள் சீடர்கள் ஏராளம் இருக்கலாம். இருந்தாலும் எங்களுக்கு இந்த
முறை மிகவும் நன்மையானதும் அது இந்த உலகத்திற்கு பிரயோஜனமானதுமாக அமைந்து காணப்படுகிறது. இந்த சிலம்பக்கலை அது ஒரு வர்மக்கலையாக இருக்கிறது. வர்மத்தோடு சேர்ந்த இந்த கலை அது மிகவும் சிறப்பான கலையாக அமைந்து காணப்படுகிறது. இதை நாங்கள் பயன்படுத்துவது எப்படி என்றால், உடம்பிற்கு 8 சாண் இருப்பது போல் அந்த உடம்பிலே பாதி 4 சாண் நாங்கள் கம்பெடுத்து அந்த கம்பை கொண்டு இந்த உடம்பிலே காணக்கூடிய எல்லா உறுப்புகளும் தொடக்கூடிய அளவில் அந்த மர்மமாக இருக்கக்கூடிய இடங்களை தொட்டு வரக்கூடிய அளவிலே அந்த பண்டை காலத்திலே இதை அவர்கள் முறையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் அதை முறையாக கற்று இப்போது வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இதை உங்கள் மத்தியிலே சமர்ப்பிக்கின்றோம். இறைவனுக்கும் பெற்றோருக்கும் ஆசானுக்கும் பெரியோருக்கும் பஞ்சபூதங்களுக்கும் வணக்கம். வணங்கி எடுத்து சுவடு வைத்து கைகால் அடித்து இடது வலது நகர்ந்து கடகம் என்ற முறையில் வலம் வருதல் பெரும்பாலும் எல்லா முறைகளிலும் உச்சி முதல் பாதம்